பம்பர் இருக்காது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இருக்காது. வெறும் வண்டி கேபின்னு பின்னாடி அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், கூண்டெல்லாம் இருக்காது. அது வந்து நம்ம வாங்கின்னு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் விட்டு அவங்க தான் அந்த சைடில் கூண்டு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பரு, அப்புறம் அந்த சைடில் ஏறி நிற்கிறது அதெல்லாம் செட் பண்ணி தருவாங்க. இவங்க எப்படி தான் வந்து அந்த லோடு ஏற்றுற கேப்பில் டப்புன்னு வந்து அந்த கூண்டை கட்டிடுறாங்கன்னு தெரில. ஆனால் பெரிய ஆளாக தான் இருப்பாங்க போல. இங்கே பார்த்தீங்களாங்க, நாம் தாங்க இந்தமாரி ஓவர்டேக் பண்ணி போவோம். இப்போ என்னன்னா வந்து இவனுங்க நம்மள ஓவர்டேக் பண்ண போகிறானுங்க. என்ன பண்ணுறது, வண்டி பிக்கப் ரொம்ப ஸ்லோவாகுதுங்க. பாருங்க 4வது கியர் தானே வருது, இப்போ தாங்க 80 தொடுது. நம்ம பஸ்ஸெல்லாம் 3வது கியர்லேயே வந்து 100 தொட்டுருங்க. ஐயோ விலகு இப்போ பாருங்களேன். ஆனால் இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து கட்டடிக்க முடியுதுங்க. அது இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமாட்டா வந்து இந்தமாரி பார்க்கறதுக்கு தான் வண்டி நல்ல ஒரு ரோடு அகலத்துக்கு இருக்கிற தெரியுது. ஆனால் பார்த்தா அவ்வளோ சைஸ்லாம் இல்லை. நம்ம இங்கேருந்து பார்க்குற வியூ தான் அந்தமாரி தெரியுது. மற்றபடி வண்டி நல்லா சின்னதாக தாங்க இருக்குது. இப்போ எனக்கு அப்படியே நடுவில்